எப்ஸ்டைன் ஐலாண்டு லிஸ்ட்டுன்னு கொஸ்டின் மார்க் போட்டு ஏன்ட்ட கேட்குறீங்க? எப்ஸ்டைன் ஐலாண்டுனா என்னன்னே எனக்கு தெரியாது. இனிமேல் நான் எல்லாத்துக்கும் சர்ச்லாம் பண்ணிலாம் ஆன்சர் பண்ண முடியாது பாஸ். நீங்களே ஐஃபோன் போட்டு அர்த்தம் போட்டுருங்க. அப்போ வேணால் நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த பயம் இருக்கட்டுமா? எந்த பயம்? என்ன பேயை பற்றி பயமா? இவர் ஒரு வேளை பேயா இருப்பாரோ? செத்து போய் ஆவியாக வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காப்லையோ? அதனால தான் அந்த பயம் இருக்கட்டும் இந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்காரேன். என்னப்பா ஆவியா இல்லை பேயா நீ? கேன் யூ லெட் மீ ஹிட்னா ஹிட்டு. உன்னை யார் கேட்க போறா? நீங்க பாரு ஹிட் பண்ணுங்க பாஸ். ஹிட் ஹிட் காக்ரோச் காக்ரோச் ஹிட் ஹிட் காக்ரோச் காக்ரோச் மாதிரி சுத்தியில் எடுத்து வீடு பூரா ஆணி அடிங்க. இல்லை வேற ஏதாவது மேலே வாசிக்கன்னா வீட்டில் இருக்க டப்பா வைத்து கடமுடான்னு அடிங்க. பீச்சா? கடற்கரை அதோடைய ஆசா? அது பீச் எவ்வளோ பெருசு, அப்போ ஆசு எவ்வளோ பெருசு. அதை போய் எப்படா நான் மூட முடியும்? ஊர் வாயை மூட. அப்போ நீங்கள் தான் சார் முதல்ல பிடிங்கி எறியணும். ஏன்னா நீங்கள் தானே சௌரி முடி வச்சுருக்கீங்க. நான் வச்சுருக்கிறது ஒரிஜினல் முடி. இந்த பாருங்க பிடுங்குனா வரல. இதுக்கு மேலே எப்படி பிடுங்கிறது நீங்களே சொல்லுங்க. அதை பாரு பிடிங்கியாச்சு. இதுக்கு மேலே பிடுங்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் தானே பிடிங்கி எறியணும். இது என்ன மிஸ்டர் கேண்ட்ரி புதுசா இருக்கு? ஃபெம்பாய்னா ஃபீமேல் பாயா? ஒன்று ஃபீமேல் கேர்ளை சொல்கிறது, இல்லை மேல் பாயை சொல்கிறது. அதான் ஃபீமேல் பாய். இது ஏதோ ஒரு படத்தில் நயன்தாராவையே பொம்பளை பையா இங்கே வா. சிபினா ஆபாசமா அப்படின்னு சொல்லாதீங்களா பாஸ்? அப்படின்னா அது என்னதுன்னு சொல்லுங்க. ஒருத்தர் காரா புங்கிங்கிறாரு, ஒருத்தர் என்னமோ ஒன்று போட்டிருந்தாரு. மாறி மாறி இப்படி சொன்னா அண்ணன் கன்ஃபியூஸ் ஆகாதா? தெளிவாக யாராவது ஒருத்தர் அர்த்தம் சொல்லுங்க. அப்புறமே நான் விட்டுறேன். இந்த 67 67 போறீங்க அப்படின்னா என்ன பாஸ்? இப்போ வேற புதுசாக 41 சேர்த்துருக்கீங்க. அடிக்கடி 67 போடுறாங்களே மிஸ்டர் கேண்டி. இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க? நம்மளை கலாய்க்கிறதுக்கு போகிறாங்களா இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல அர்த்தம் இருக்கா? இவர் சூர்யாங்கிறவர் கஷ்டப்பட்டு காமெடி பண்ணியிருக்காரு. மக்களே எல்லாரும் கொஞ்சம் சிரித்த மாதிரி கமெண்டில் ஜிஃபோ இல்லை ஸ்மைலி ஷோ போட்டிருக்க. பாவம் அழுதுற போகிறார். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு காமெடி பண்ணி அவனும் சிரிக்கலையேன்னு. மார்னிங்னா மாஸ் இல்லை பக்காமாஸ், அந்த மாதிரி பக்காமாஸாக இருக்கா. இப்போவே லைட்டு மீசை முளைச்சிருச்சு பாருங்க. நாளைக்கு நாளன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ்யூஷுவல் வந்துடும். திருப்பி ஏதாவது ஓனங்கன்னா பண்டிகை வந்தாதான். ஆமாம், இப்போ நான் இதை ஒரிஜினல்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். நீ என்ன அவார்டு தரப்போறியா இல்லை கேஷ் ப்ரைஸ் தரப்போறியா? எத்தனையோ வாட்டி இழுத்து காட்டியாச்சு, முடிய பிச்சு காட்டியாச்சு. பழைய வீடியோவில் போய் பார்த்து தான் சொல்ல முடியும். ஒன்றா 8000 வீடியோ போட்டு வச்சிருக்கீங்க பார்ப்பீங்களான்னு அடுத்து கேட்பீங்க. இது ஒரிஜினல் தான். நம்ம